பாதை இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க எந்த பக்கம் காலடி எடுத்து வைக்கிறீங்களோ, அதுதாங்க உங்களுக்கு பாதை. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் தான். நீங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும், ஒரு லட்சியத்த மனசுல வச்சு, அத குறிக்கோளா நீங்க பயணம் செய்றப்ப, கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். நீங்க எத நினைச்சு ஆசைப்பட்டாலும், கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனா, நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் நீங்க முயற்சிங்கிறது நேரம் குடுக்குறதில்ல. கொஞ்சம் தூண்ட நிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. தோல்விய நீங்க சந்திச்சதால, அடுத்து நீங்க எந்த முயற்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டு நிக்கிறீங்க. ஆனா, உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு கண்டிப்பான வெற்றி கிடைக்கும். அந்த வகையில தனுசு ராசிக்காரங்க நீங்க எத பார்த்தும் கலங்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. தொடர்ந்து விமர்சனங்கிறது நேரம் வரும். ஆனா, அது எல்லாமே பொருட்படுத்திக்கிறது வேண்டாம். வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொறுத்தவரைக்குமே நிறைய நல்ல மாற்றத்த தரக்கூடிய அமைப்பு தான். அந்த வகையில தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை இந்த வார காலகட்டங்கள்ல நீங்க பெற போறீங்க. எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்துல நீங்க கவனம் குடுக்கணும். தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன? இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தனுசு ராசி பல சாதனை படைக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த விஷயம் எதிர்காலத்துக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தாங்க. பெரும்பாலும் இந்த உள்ள ஒன்று வச்சுட்டு வெளி ஒன்று பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படி சொல்லிடுவீங்க. கோபம் வருது கொஞ்சம் அவ்வளோ வரும். உங்க கோபம் வந்துட்டா உங்களை எதிரில் யாருமே நிற்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கோபப்படுவீங்க. நல்ல சுறுசுறுப்பானவங்கன்னே சொல்லலாங்க. எடுக்கிற காரியம் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பீங்க. கள்ளம் கபடம் இந்த சூதுவாதம் எல்லாமே இருக்காது. எந்த ரகசியமும் மனசுல இருக்காது. ஆனா யாருக்கு கீழே அடுவணிஞ்சு வாழுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அது முடியாத காரியம். வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. கெட்டவங்களா இருந்தாலும் திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துருதுங்க. இந்த நேரம் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டுட்டு மற்றவங்களுக்காக ஒரு நிலையில கவனம் செலுத்த போய் மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் நிறைய பிரச்சனையில மாட்டியிருப்பீங்க. சொந்த பந்த வகையிலையும் கொஞ்சம் சகோதர வகையிலையும் பாதிப்பு கொடுத்துருக்கும். நண்பர்கள் வகையிலையும் பாதிப்பு கொடுத்துருக்கும். முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதை பார்த்து கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க சின்னதா தோல்வி பார்த்துட்டா கூட துவண்டு போய் நிக்கிறீங்க. அதை முதல்ல விட பாருங்க. உங்களுக்கு நீங்களே இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மை நீக்கினாலே போதும். அற்புதமான பலன்கிறது காத்திருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்ப அமைப்பு எல்லாமே சிறப்பு தான். தொழில் அமைப்பு எடுத்துக்கிட்டாலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு தான். துன்பங்கிறது கிடையாது. தொல்லைங்கிறது நிறைய சந்திச்சிருப்பீங்க. இனி நீங்களாவே மனசுல ஒரு தெம்பு கொண்டு வருவீங்க. நிறைய விஷயங்களை நீங்க சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. புதுசா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த நேரம் உண்டாகும். வக்ரம் நீங்க இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு நகர்றாரு. இது எப்படிப்பட்ட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனைங்கிறத குறைங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே குடும்பத்துல கொஞ்சம் தாக்கம் இருந்திருக்கும். விட்டு கொடுத்து போயிருக்க மாட்டீங்க. கணவன் மனைவி 2 பேருமே கொஞ்சம் எதிரும் புதிருமா தான் நின்று இருப்பீங்க. ஆளுக்கு ஒரு மூலையில நின்று கொடி பிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அதுலயுமே குடும்பத்துல நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கோம். அந்த தன்மை நீங்குது. யாராவது ஒருத்தராவது நேரம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு தாங்க. அதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தன பாக்கியம் அதிகரிக்கும். வேலையில பார்த்தாலும் உங்க திறமையை காட்டுவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை எங்கெங்க இழந்து நின்னீங்க, எந்த ஒரு தப்பான உங்க வாழ்க்கையில பல பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. அதனாலேயே நிறைய திட்டங்கள் போட போறீங்க. அந்த திட்டங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாங்கக்கூடிய யோகம், விற்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. எதிர்கால முன்னேற்றத்துக்காக இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுங்கிறது சாதகம் தான். அதே மாதிரி பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிறைய சிந்தனை, நிறைய குழப்பம் நீங்களாவே போட்டு குழப்பிக்குவீங்க. அதை கொஞ்சம் விட பார்த்தாலே சிறப்பா இருக்குது. குழந்தைகளோட விஷயத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையே குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சுதான். அந்த வகையில குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியுமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. சனி வக்ரம் நீங்கனாலும் குரு வக்ரம் இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனைங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தினசரி செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. பாதிப்புங்கிறது இல்லை. ஆயுள் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இல்லைங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சிறப்பாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துருவீங்க. அதனாலே பல பிரச்சனைங்கிறது இருக்கும். வீண் பழிங்கிறது கொஞ்சம் வந்து போகும். அதுலயும் கவனமா இருக்கணும். நெருங்கின உறவுக்கார வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். உங்க நிலையை புரிய வைக்க முயற்சி செஞ்சு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க உங்க வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தாலே சிறப்பா இருக்குது. மத்தவங்க விஷயத்துல முக்கியமா தலையிடாதீங்க. இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருந்தா அது வேண்டவே வேண்டாம். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி சிறப்பா தான் இருக்குது. நீங்க என்ன செய்யணும்னு பாக்குறீங்கன்னா, உங்க முன்னவங்களை நினைச்சு நீங்க தொடர்ந்து வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. பூஜை இருந்தா பிரார்த்தனை செய்யறப்ப ஒரு நிமிஷம் உங்க முன்னவங்களை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு.
முன்னவங்க வழிபாடு மாதிரி தான் குலதெய்வ வழிபாடும். குலதெய்வ வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து பல திருப்பு முனைகள்ங்கிறது உங்கள் குலதெய்வத்தால் தான் உங்களுக்கு நடக்கும். அதனால குலதெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய பாருங்க. ராசியில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய்க்கு குரு சனியோட பார்வை. தொழிலை பொறுத்த வரைக்குமே வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. தடவட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும். பொறுப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அதிகம் தான். பொறுப்பால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பதவி மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. கொஞ்சம் ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சந்திராஷ்டம தினங்களை மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாமனார் வழியில் மைத்துனர் வழியில் கொஞ்சம் மனக்கசப்பு வரும். உறவு வகையில் முன்ன சொன்ன மாதிரி தான் தேவையில்லாத கருத்து வேறுபாட்டை தவிர்த்துட்டாலே போதும். நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு உடனே சொல்லலாங்க. மனசு ஒரு நிலையில இல்லை, குழப்பமாவே இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க. வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் வியாபார அமைப்பு எல்லாமே சிறப்பு தான். லாபம் கிடைக்கும். தொழில் எல்லாமே விரிவாக செய்கிறதுக்கு இந்த நேரம் சாதகம் தான். அதில் எந்த தடுமாற்றமும் வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க, தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம். வேலையில் பார்த்தாலுமே இந்த நேரம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குடும்பத்துக்காக இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக பாடுபடுற மாதிரி இருக்கும். ஒரு அக்கறைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சமீப காலமே குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கறைங்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அதனாலே கொஞ்சம் நிறைய பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை துணை மேலையாக இருக்கட்டும், குடும்பத்து மேலையாக இருக்கட்டும் அதிகப்படியான அக்கறைங்கிறது இருக்கும். நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் மனசில் பல குழப்பம் இருக்கிறதாலே குடும்ப வாழ்க்கையில நீங்கள் இந்த நேரம் நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் ஈடுபடாமல் இருந்திருப்பீங்க. அதாவது கவனம் கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கும். அந்த வகையில் அந்த தன்மை நீங்குது. ஏன்னா வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பு தான். தொழிலுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் சிறப்பு தான். ஆயுள் ஆரோக்கியத்திலையும் தொந்தரவு இல்லை, சிறப்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொந்த பந்த வகையில் நண்பர்கள் வகையில் வீணான மனஸ்தாபம் வரும், தேவையில்லாத வாக்குவாதம் வரும். கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் நிலையை புரிய வைக்க முயற்சி செய்கிறத விட அவங்க நிலையில விட்டுட்டு உங்கள் நிலையில மட்டும் கவனம் கொடுத்தா போதும். தேவையில்லாத வம்பு வழக்கில் ஈடுபட வேண்டாம். ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இந்த நேரம் ஈடுபட வேண்டாம். மற்றபடி சிறப்பு தான். எதுவாக இருந்தாலும் நிதானமாக கிளம்புறங்க பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. வரவு செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆன்லைன்ல பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கிறத நம்ம மேலுமே பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இழுபறியா இருந்துட்டு இருந்த வேலை எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்லபடியா முடியும். பெரிய மனிதருடைய ஆதரவு சிறப்பா இருக்குது. தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. வேலையிலே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தாங்க. இந்த திங்கக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை இந்த எல்லாமே சிறப்பு தாங்க. பணம் வருமானம் சிறப்பு தாங்க. தொழில் அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும். சந்தோஷம் கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை கொடுக்கணுங்க. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்டிருந்த பல பாதிப்பு நீங்கும். ஒரு இணக்கம், ஒரு அந்யோன்யங்கிறது உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பு தான். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கனவு நனவாகும். வேலை தேடி வரீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலை நல்லபடியாக முடியும். புதன்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்து பார்த்தீங்கன்னா பல அற்புதத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக பல மாற்றத்தை நீங்களாவே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்க. முன்னாடி எல்லாமே எந்த இடத்துல விட்டீங்க, எந்த இடத்துல நீங்கள் தவறு தப்பு செஞ்சீங்கிறத நீங்கள் சுய மதிப்பீடு செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு பல மாற்றத்தை இந்த நேரம் ஏற்படுத்தி தரப்போகுது. உங்கள் பேச்சுங்க அப்படித்தான். பேச்சால நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்குமே இந்த பேச்சுங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் கட்டுப்படுத்துவீங்க. சமூகத்துல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. கவனம் கொடுத்தா போதும். உங்க இஷ்டமான வாழ்க்கைங்கிறது கிடைக்குங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகுன்னு சொல்லலாங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த தடையை நீங்களாக விளக்க போறீங்க. இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலனே. மன சஞ்சலம் இல்லாம நீங்க செயல்பட்டாலே போதும். சிறப்பா இருக்குது. குடும்பத்துல அந்நியவங்க தலையீடு வேண்டாம். நீங்களுமே மற்றவங்க குடும்பத்துல தலையீடு செய்யாம இருந்துட்டா பாருங்க. கோபத்தை தவிர்த்துக்குங்க. இதுவே உங்களுக்கு போதுங்க. நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.